ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு தேசிய அளவில் இந்த ஒரு கூட்டம் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்காது. அதனால் இதயம் கனிந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கூடிய விரைவில் டெல்லி சென்று பிரதமர் மோடியை இவர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்துட்டுருக்கு. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கோரிக்கையை துறை அமைச்சர்கள் பதில் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தமிழக முதல்வரான ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சட்டசபையில் பேசினார். அதில் 2026 மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ள தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களினுடைய ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணும் விதத்தில் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றிருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த மார்ச் 3ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு. அப்போது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையை அடுத்த 30 வருஷத்துக்கு மாற்றாமல் மத்திய அரசு உறுதி அளிக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையில் 1971ஆம் ஆண்டு இரு வகைகளிலுமே எந்தெந்த விகிதத்தில் இப்போ இருக்குதோ அதே விகித எண்ணிக்கையில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியும் நியாயமான உரிமையை மீட்கவும் நியாயமான கோரிக்கைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கடந்த 22/3/2025 கூட்டுக்குழு முதல் கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் நேர்லையும், ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் காணொலி வாயிலாகவும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் தொகுதி மறுவரையில் மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும். தற்போது இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையை மேலும் 25 வருஷத்துக்கு நீட்டிக்கணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிய மாநிலங்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. பங்கேற்ற அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மறுவரை குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுக்குழு சார்பில் பிரதமரை சந்தித்து மனு அளிக்கவும் போகிறோம் அப்படின்னு இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு, நமது உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு, நம் போல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களோட உரிமைகளை மீட்டெடுக்கவும் நியாயமான தொகுதி மறு சீரமைப்பை பெற்றிடவும் தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளோட எம்பிக்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் பிரதமர் அவர்கள் சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு முன்னெடுத்த கூட்டுக்குழு நடவடிக்கை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொகுதி மறுவரையறை குறித்த நடவடிக்கைக்கு துணை நின்ற அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் எனது இதயம் பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு இது பேசு பொருளாக மாறி இருக்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் சில முதலமைச்சர்களை அழைச்சி இங்கே கூட்டம் போட்டது, அதேமாதிரி அடுத்த கட்டமாக மோடி அவர்கள் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது தேசிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றி.